சந்தோஷ் ஒரு சாதாரண கல்லூரி மாணவன். காலை 5 மணிக்கு எழுந்து ஓடுவதும் தினமும் குறைந்தது. 1 மணி நேரம் கவனமாக படிப்பதும் அவனின் தினசரி பழக்கம். நண்பர்கள் அவனை பார்த்து, நீ இப்படி கட்டுப்பாடாக இருந்தால் வாழ்க்கையை ரசிக்க முடியாது என்று கிண்டல் செய்தனர். ஆனால் சந்தோஷ் சிரித்தபடி, இப்போ சந்தோஷம் தேடினால் நாளை சிரமம் வரும், நல்ல பழக்கம்தான் நல்ல எதிர்காலம் தரும் என்று உறுதியுடன் சொன்னான். ஆண்டுகள் கடந்தன. நண்பர்கள் பலர் வேலை தேடி அலையும் நிலையில் சந்தோஷ் தனது கனவு நிறுவனத்தில் தேர்வு பெற்றான். காரணம், அவன் தினமும் படித்த பழக்கம், நேர்த்தியான நேர மேலாண்மை மற்றும் தன்னம்பிக்கை. அதனால் நேர்காணலில் அவன் பதில்கள் தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தது. தேர்வுக்குழு அவனை பாராட்டி உடனடியாக வேலைக்கு நியமித்தது. அன்றைய நாள் அவன் உழைப்பின் பலன் உண்மையிலேயே கிட்டியது. முதல் சம்பளத்தை பெற்ற நாள் சந்தோஷ் கல்லூரி வளாகத்துக்குச் சென்று பழைய நண்பர்களை சந்தித்தான். அவர்களும் வேலைக்காக இன்னும் போராடிக் கொண்டிருந்தனர். நீ சொன்னது உண்மைதான், நல்ல பழக்கம் வாழ்க்கையை மாற்றும் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டனர். சந்தோஷ் சிரித்தபடி, எதிர்காலம் ஒரு விதை. அதை நல்ல பழக்கத்தால் தினமும் நீரிட்டு வளர்த்தால்தான் அது வேரூன்றி பெரும் மரமாக மாறும் என்று சொன்னான். இதுபோன்று சிறுவர்களுக்கான அழகான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க எமது யூடியூப் மற்றும் டிக்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.